எண்ணெய் வந்து காய்ச்சி இன்றைக்கி தலைக்கு ஊற்றிக்கலாம். அதனால் எண்ணெயை காய்ச்சலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாணலில் வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அது நல்லா சூடானதும் ஒரு 5 மிளகு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாயும் போடணும். ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து தும்பை இலை. நமக்கு சளி பிடிச்சிருக்குது, தலைவலிக்குது, தலைபாரமாக இருக்குது, ஒத்த தலைவலி, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி நம்ம குளித்தோம் அப்படின்னா தேய்ச்சிட்டு இந்த எண்ணெயை காய்ச்சி நம்ம தலையில் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா சுடு தண்ணி வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒத்த தலைவலி, கழுத்தில் நரம்பு வலி அதெல்லாம் நல்லா கேட்கும். சளி பிடிச்சிருந்தாலும் கூட ரொம்ப நாள்பட்ட சளி பிடிச்சி மூக்கில் தண்ணியாக ஒழுகுறதெல்லாம் கூட கொஞ்சம் இது வந்து நிற்கும். அதனால் எண்ணெயை வந்து எப்பயுமே இந்த மாதிரி காய்ச்சிட்டு தலைக்கு ஊற்றிக்கலாம். இந்த தும்பை இலையில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே கூட எடுத்துடலாம். அந்த மிளகாயும் எடுத்துடலாம். அதிலேருந்து இந்த பூண்டு வந்து நம்மளே சாப்பிட்டுக்கலாம். பூண்டு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்மளே கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஊற வைக்கணும். தலையில் நல்லா தளாரமாக தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம குளிச்சிக்கலாம். இப்போ ஜரத்துலலாம் விழுந்து ஒரு 10 நாள் 15 நாள் குளிக்காமல் அப்படியே படுக்கையில் கிடப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு தேறி வரும்போது இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி தலைக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த தலைபாரம்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த டயர்டுனஸ் இல்லாமல் இருக்கும். அந்த களைப்புலாம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.